இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்ஸை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அதிமுக தான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். அதாவது 6 பேர் கொண்ட குழு வந்து இன்னைக்கு போய் ஓபிஎஸ் போய் மீட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. அதே இதுதான் வந்து இபிஎஸும் வந்து உள்ள வந்து இபிஎஸ் சொல்லி ஓபிஎஸ் சேர்க்கணும், அதுக்கப்புறம் வந்து சசிகலா அம்மையாரை சேர்க்கணும், அதே மாதிரி தினகரனை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை இபிஎஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதாவது வந்து ரொம்ப கடினமான ஒரு வார்த்தைகள் சொல்லி ஜெயக்குமார சொல்லி பேச சொல்லி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க ஓவராலா இந்த விஷயத்த? இது நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்போ அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கையில அதிமுக வந்து சிக்கினதுக்கு அப்புறம், அதாவது இரட்டை இலை சின்னமும் அதிமுகன்ற கட்சியும் எடப்பாடி அவர்கள் கையில வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா எப்பப்போ அதிமுகவுக்கு ஒரு சர்க்கிள் சந்திக்குதோ அப்பப்போ அந்தந்த நேரத்தை வந்து கரெக்டா தினகரன் அவர்களும் சரி, அவரை கவுக்கணும்னு நினைக்கிற தலைவர்கள்லாம் சரி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரு இப்போ வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க, இந்த பக்கம் திருமதி சசிகலா அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் அவர் வந்து உள்ள சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் அவர் வந்து அதிமுக கைப்பற்ற போறான்னு தான் கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் வந்து இல்ல, அதுக்கப்புறம் சரி அந்த முயற்சியை கைவிட்டு அதுல முடியாதுன்னு தோற்றதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அமமுக நான் தனியா போறேன்னு போறாரு. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கட்டத்துல விக்கிரவாண்டி தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ச்சியா வந்து அதிமுக ஒரு சர்க்கிள் ஏற்பட்டதுனால இதுக்கு முன்னாடி என்ன ஒரு முயற்சி எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு முயற்சி தான் இப்பவும் எடுக்கிறாங்க. இதுல நீங்க எடப்பாடி அவர்கள் சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு லீடர் எய்தர் அவர் வந்து நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க லீடர்ஸ் வந்து they have to make the right decision அப்படி சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்கல. A leader have to make a decision at the right time and then whatever decision he makes, make it right. அதாவது நீங்க வந்து ஒரு கட்டத்துல ஒரு முடிவெடுக்கிற இடத்துல தடுமாறக்கூடாது. ஒரு தலைவனுக்கு உண்டான பண்பே எப்படின்னா, அந்த நீங்க ஒரு மனதைரியத்தோட பாலிடிக்ஸ் பண்ணணும், ஒரு மன நம்பிக்கையோட பாலிடிக்ஸ் பண்ணணும், அந்த செல்ஃப் கான்பிடன்ஸோட நீங்க ஒரு டிசிஷனை எடுத்துடணும். அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு டிசிஷனை எடுக்கலைன்னா பெரிய பாதிப்படையலாம். நீங்க ஒரு நிலைப்பாடு தான் வந்து ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அதேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே தான் ஒவ்வொரு கட்டத்திலயும் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு செக்மேட் ஒரு முடிவை வச்சிருக்காரு. அது வந்து அவரோட லீடர்ஷிப் அந்த இடத்துல வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகல அவருக்கே தெரியுமே, அதிமுகல அவரோட சீனியர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு அவருக்கே தெரியும். ஆனா பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு அப்படின்னா அவரோட கெப்பாசிட்டியை நம்ம பாராட்டணும்ல. அந்த பொதுச் செயலாளர் இவ்வளவு பேரையும் தாண்டி ஒரு செகண்ட் பிளேஸ்லயோ தேர்ட் பிளேஸ்லயோ எல்லாம் அவர் இல்ல. அவர் வந்து கரெக்டா அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அவர் வந்து மேல வரும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மேபி 20th அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தப்பாரு. நெடுஞ்சாலைத்துறை கையில வச்சிருந்தாரு. அதனால அவர் ஓரளவுக்கு நல்ல ஒரு சீனியர் பொசிஷன் தான் இருந்தாரு. அப்பவே சொல்ல போனா அப்படிதான் இருந்தாரு. பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவர் அறியப்படல. அவர் வந்து என்னன்னா ஒரு பெரிய ப்ரொஃபைல், ஹை ப்ரொஃபைல். அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்த ஒரு நெகட்டிவா நான் பாக்குறேன். ஏன்னா மீடியா மேனேஜ்மெண்ட் டிஎம்கே எந்த அளவுக்கு பண்றாங்க பாருங்க. நான் இதுல என்ன ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க பாரதி ராஜா அவர்கள் இருக்காருல்ல, இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வந்து இந்த எடுத்துக்காட்ட சொன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக அவரை சொல்றேன். அவரை சுத்தி இருக்கிற அவரோட சிஷ்யர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவரை வந்து ஏன் வந்து எப்பவுமே வந்து ஒரு இளமையாவே அவர் வந்து பேசுவார் அப்படின்னா, அவரை சுத்தி எப்பவுமே ஒரு இளமையான ஒரு கூட்டத்தை அந்த டைரக்டர்ஸ் வந்து அசோசியேட் டைரக்டர்ஸ் வச்சிருப்பாரு. நீங்க எப்பவுமே உங்க ஏஜ் குரூப் கூடங்களே பழகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மைண்ட் அப்படியே அந்த சிந்தனையில தான் போயிட்டு இருக்கும். நீங்க காலத்துக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த இளைய தலைமுறையில் கூட நீங்க பழக ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து பாரதி ராஜா அவர்கள் பண்ணுவாரு. நீங்க இப்போ பொலிட்டிக்கலி நீங்க ஸ்டாலினை பாருங்க. ஸ்டாலினோட பிஏ வந்து இடையில அந்த பேச்சு அடிபட்டது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பர்சனல் அசிஸ்டன்ட் தினேஷ்னு ஒரு சின்ன ரொம்ப இளைஞர் அவரு. அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனோட நீங்க டெய்லி டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னா உங்களோட சிந்தனை வந்து இந்த கரண்ட் சோசியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கலோட உங்களுக்கு கனெக்ட் ஆக முடியும். உங்களுக்கு புரியுதா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பாக்குறேன், ஊடகங்கள்ல பாக்குறேன், அதே மாதிரி அவரோட சுத்தி இருக்கிறவங்கள பாக்குறேன். அவருக்கு உண்மையிலேயே எதையும் எதிர்பார்க்காம, அவரு கூட வந்து அரசியல் ஆதாயங்களை எதிர்பார்க்காம, இல்ல பொருளாதார ஆதாயங்களை எதிர்பார்க்காம உண்மையை எடுத்துழைக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு பர்சன் அவர் கூட இருக்காங்களாங்கிற டவுட் எனக்கு வருது. ஏன்னா இந்த டவுட் எனக்கு ஏன் வருதுன்னு சொல்றேன் கேளுங்க. கிரவுண்ட் வந்து அப்படி சாதகமா இருக்கு ஏடிஎம்கேக்கு. நீங்க பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, விக்கிரவாண்டி தேர்தல்ல வந்து கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்காரு நான் சொல்றேன். ஏன்னா கிரவுண்ட்ல
இந்த மாதிரி அந்த இடத்துல சமுதாய எண்ணம் வந்து ஒர்க் ஆயிடும், அதனால நம்ம 3வது போயிடுவோம், திரும்பவும் பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும்னு தெரிஞ்சு கரெக்டான முடிவை எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அடுத்தது அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரவுண்ட ஷேக் பண்ணணும். கிரவுண்ட வந்து எப்படி ஷேக் பண்ணும் அப்படின்னா, இருக்கிற திமுக ஆட்சியில நீங்க உங்க விமர்சனம் 1000 வரும். உங்க ஆட்சியில நடக்கலையா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஸ்டாலின் என்ன பண்ணாரோ டிட்டோ டெம்ப்ளேட் எடுத்து நீங்க போன எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவர் என்னென்ன பண்ணாரோ எடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க கிரவுண்ட்ல இறங்கி அடிக்கணும். உங்க தொண்டர்களை இறக்கணும். உங்களுக்கு வந்து கட்சி தொண்டர்களுக்கு மேல உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குன்னு நீங்க காமிக்கணும். சரியா? நீங்க கூட்டத்தை நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே வருது. அவருக்கு 2 விஷயத்துல வந்து அவருக்கு லேப்ஸ் இருக்கு. ஒண்ணு அவருக்கு வந்து மீடியா மேனேஜ்மென்ட் இல்ல. மீடியா மேனேஜ்மென்ட்ல ஷார்ப்பான ஆட்கள் வந்து அவருக்காக ரெப்ரசென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு கேப் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதே மாதிரி அவர் வந்து இமேஜ் பில்டிங் வந்து அவர் கம்மியா இருக்கு. அவர் வந்து இன்னுமே வந்து ஒரு ஒன் அமாங் த ஏடிஎம்கே லீடர்ஸ்ங்கிற ஒரு தரத்திலே தான் வர்றவங்க எல்லாம் பேசுறாங்களே தவிர அவரை வந்து அவர்தான் சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. இது வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணல. அந்த ஒரு இடம் லேப்ஸ் ஆகுது. சோ இதெல்லாம் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல சவுத்ல என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு பாத்தீங்க நீங்க. நிறைய இடத்துல டெபாசிட் போயிருக்கு. அப்ப அந்த இடத்துல அவர் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். கிரவுண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை வந்து ரிப்பேர் பண்ணணும். ஆமா பண்ணணும். அது பண்றதுக்கு தான் வந்து அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு தென் தமிழகத்துல வந்து சேர்க்கறதுக்கு தானே டிடிவி இன்னைக்கு ஓபிஎஸ் இருந்தாரு அப்படின்னா, முக்குளத்தோர் அவங்களோட சமுதாயத்தோட ஓட்டு வேணும் இல்லையா? தனியா எப்படி நிக்க முடியும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி வன்னியர் சமுதாயம் வந்து தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த இந்த சைடுல இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. கொங்குல ஒண்டி இவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பலம் இருக்கு. ஏன்னா வந்து அப்படின்ற மாதிரி வரும்போது அதனால தானே வந்து அந்த 6 பேர் கொண்ட குழு வந்து இல்ல தென் தமிழகத்தை நம்ம ரொம்ப கீழே போயிட்டு இருக்கோம். அதை தடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து உள்ள வந்து சொல்லும் போது ஏன் அவரு அதை வந்து தப்பா ரைட்டான்னு பாக்குற ஒரு கண்ணோட்டத்துல கூட அவர் இல்லையே. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி சசிகலா அவர்களோ, இல்ல டிடிவி தினகரன் அவர்களோ, ஓபிஎஸ் அவர்களோ கூட கண்ட்ரோல்ல தான் மொத்த முக்குளத்தூர் வாக்கு இருக்குன்றத வந்து அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல. நீங்க வந்து அவங்களா அதிமுக கட்சியில இருந்து அத வந்து என்ன சொல்றது? ஒரு சிதைக்க முடியுது. அந்த வாக்க சிதைக்க முடியுது. ஆனா வந்து சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது, இந்த மக்கள்லாம் அதிமுகவ தாண்டி இந்த தலைவருக்கு அவங்களுக்கு என்ன ஒரு லாபம் கிடைச்சிட போகுது? அவங்கள தனித்தனியா துண்டு துண்டா இருக்கிற இந்த தலைவர்கள வந்து ஆதரிக்கிறதுல ஒரு அரசியல் ரீதியா அவங்களுக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்க போகுது? திருப்பி திமுகவுக்கு தான் அது ஆதரவா போய் முடியும். இவர் என்னன்னா, இவங்க தனியா நம்மள பிரிக்கிறதுனால திமுகவ திருப்பி ஆட்சிக்கு வர வைக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டாண்ட வந்து இபிஎஸ் அவர்கள் எடுக்கணும். இபிஎஸ் அவர்கள் இப்ப தெளிவா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும், கிரவுண்ட்ல இந்த 3 பேருக்கும் செக் வைக்கிறதுக்கு அவர் ஒரு விஷயம் பண்ணா போதும். பெர்ஃபெக்ட்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதும். வந்து இந்த 3 பேருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் செக் வைக்கலாம். பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் அவரோட லீடர்ஷிப்பும் உச்சத்துக்கு போயிரும். என்ன பண்ணணும் அப்டின்னா, இதே மாதிரி அவரால எடப்பாடி அவர்கள் வெளிய அனுப்புன ஒருத்தர். அதாவது டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள தாண்டி இன்னொரு அவங்களோட கீழ் நிலையில இருக்கிற ஒருத்தர வந்து ஆனா ஸ்டில் அன் இம்பார்ட்டன்ட் அதாவது ஒரு ஓரளவு முகம் தெரிஞ்ச ஒரு பெர்சனாலிட்டி யாராவது வெளிய போனவங்கள வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி திருப்பி உறுப்பினரா சேர்த்துக்கிட்டாருன்னு வைங்களேன், சேர்த்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாருன்னு வைங்களேன், அது எந்த அளவுக்கு பேசப்படும் அப்படின்னா, ஓஹோ! எடப்பாடி அவர்கள் வந்து இந்த மாரி வெளிய அனுப்புனாலும், மன்னிப்பு கேட்டா ஏத்துக்கிற பெருந்தன்மை அவருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து வெளிய போகும். இத அவர் வந்து இத வந்து அவர் கருத்துல கொள்ளணும். இது அவர் பார்வைக்கு போய் சேரும்னு பாக்குறேன். இத அவர் செஞ்சாரு அப்படின்னா, இவங்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய தேவையில்ல. அவரு சொல்றத ஈஸியா டிஃபெண்டும் பண்ணிடலாம். ஏன்னா, ஆமா அவங்க செஞ்சத உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கட்சிக்குள்ள வந்தீங்க நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, இவங்கள பத்தி பேசாமலேயே இவங்களுக்கு உண்டான பதில குடுத்துறலாம். ஓகே. அப்ப மன்னிப்பு கேட்டா விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? அப்படின்னு ஆயிடும். அதுதான் அவரோட பெரிய டிஃபென்ஸே. அதுக்கு ஏன்னா நீங்க மன்னிப்பு கேளுங்க நான் உங்கள கேட்கலங்க. ஆனா இவர் கேட்டாரு நான் சேர்த்துக்கிட்டேங்கன்னு வந்து ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிடும். இவரோட லீடர்ஷிப் உச்சத்துக்கு போயிரும். ஓரளவு தொண்டர்களும் சரி ஓகே ஏதோ பண்றாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன ஆன்டி டிஎம்கே பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். ஸ்டாலினோட டெம்ப்ளேட்ட எடுங்க. அவர்தான் உங்களுக்கு பாடம் போன எதிர்க்கட்சியா இருக்கும்போதே கத்து கொடுத்துட்டாருல. என்னென்ன சேட்டை பண்ணாரு. சட்டை வரைக்கும் கிழிச்சிட்டு வந்தாரு. ஆமா ஆமா. அந்த அளவுக்கு பண்ணாரு. நீங்க இவங்களுக்கு இந்த செக்க வச்சிருக்கீங்க கழிச்சு விடுங்க இதோட. இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. மீடியால வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா மீடியா டிஎம்கே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் மக்கள. உங்கள வேற விஷயம் அந்த கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். அதனால ஏடிஎம்கே பாலிடிக்ஸ பேசிட்டே இருப்பாங்க. சோ அதனால நீங்க அத கண்டுக்காதீங்க. நீங்க கிரவுண்ட்ல இறங்கி இருக்கிற இஷ்யூஸ எடுத்து வந்து நீங்க கிரவுண்ட ஷேக் பண்ணணும். இதுதான் கரெக்டான டைமிங். அவரு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்டர்னல் இஷ்யூஸ செட்டில் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க கிரவுண்ட்ல டைம வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அடுத்து 26 தான் உங்களோட லீடர்ஷிப் அசெப்ட் பண்றதுக்கு இருக்கிற உங்களுக்கு பெரிய வாய்ப்பே இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல ஒரு ரிபல் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. சரி எனக்கு இங்க ஒரு கொஸ்டின். ஒருவேளை சசிகலா வந்து மன்னிப்பு கடிதம் தராங்க.
அதே மாதிரி வந்து டிடிவி விட்டுருங்க, அவர் தனியா கட்சி வச்சிருக்க. ஓபிஎஸ் மன்னிப்பு கடிதம் தராங்க அப்படின்னா, சசிகலா எந்த பொசிஷன் எடுத்துப்பாங்க அதிமுகல? ஏன்னா ஒரு காலத்துல பொதுச் செயலாளரா இருந்தவங்க, இபிஎஸ்ஸையே கண்ட்ரோல் பண்ணவங்க. என்ன பொசிஷன் குடுக்க முடியும்? அதே மாரி ஓபிஎஸ்க்கு எந்த பொசிஷன் குடுக்க முடியும்? ஓபிஎஸ்ஸ விட்டுருங்க. ஓபிஎஸ் எத குடுத்தாலும் எடுத்துப்பாரு. அட் த எண்ட் ஆஃப் த டே. அது அவரோட அரசியலே அப்படிதான். அவர் எதுவா இருந்தாலும் ஓகே கட்சிக்காகன்னு போயிடுவாரு. சசிகலா வந்து என்ன பொசிஷன் எடுத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை மன்னிப்பு கடிதம் குடுத்து அதிமுகல சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்துருவாங்கன்னு. நம்மளால சசிகலா அவர்கள் இதுவரைக்கும் அரசியல்ல பார்த்த நிலைமையில அவங்க ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஒரு இதுல இதுல நீங்க எடப்பாடி அவர்கள் கிளியரா நீங்க பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா மாதிரி நான் பிஹேவ் பண்றேங்கிற மாரி தான் இங்க பண்றாரு அவரு. அவங்களும் ம். சசிகலா அவர்களையும் வந்து ஜெயலலிதா மன்னிப்பு கடிதம் எழுத வச்சு தான் சேர்த்திருக்காங்க ஒரு வாட்டி. ஆமா. அவங்க அப்படி ம். சேர்த்த ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. அதே ஸ்டாண்ட தான் அவர் எடுக்குறாரு. கிளவரா ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ஏன் அத கேட்கிறாரு அப்படின்னா, இது அதிமுகவோட ஒரு டிஎன்ஏ. ஏன்னா இவங்களும் ஜெயலலிதா அவர்களும் வந்து இந்த அமைச்சர்கள்லாம் எப்படி கண்ட்ரோல் நீங்க கொடநாடு பிரச்சனை என்ன? ஆ. அந்த அந்த திருட்டு வழக்கு என்ன? அங்கருந்து என்ன என்ன போச்சு? பேப்பர்ஸ்லாம் என்ன போச்சு? என்ன அதாவது போச்சு? எதுவுமே தெரியாது. ம். ஆமா. அது என்ன பேசப்பட்டது? அது கூறப்பட்டது, பேசப்பட்டது என்னன்னா, ஒவ்வொரு அதாவது அமைச்சர்களோட என்ன அவங்களோட மன்னிப்பு கடிதங்கள், அவங்களுக்கு இருக்கிற ஏதாவது அவங்க அவங்க மாட்டிக்கிற மாரி இருக்க டாக்குமெண்டல் எவிடன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதான் வெளிய போச்சு. அதுதான் வந்து திருட்டு போச்சுங்கிற மாரி ஒரு நம்பப்பட்டது, கூறப்பட்டது, பேசப்பட்டது இல்ல. ஆமா. ம். பொது ஊடகங்கள்ல அந்த மாரி தானே பேசப்பட்டது. அப்படிங்கும்போது இவரு அதே மாரி தான் அவரு பண்றாரு. அவரு நீங்க இந்த மன்னிப்பு கடிதங்கிற ஒண்ண எடுத்து எடப்பாடி அவர்களோட டேபிள்ல இருக்கிற பேப்பர் வெயிட்டுக்கு அடியில வச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் அவங்க வாலாட்டவே முடியாது. ஓகே. ஏன்னா, அவருக்கு அவருக்கு அவங்களுக்கு முன்னாடி கையெழுத்து போட்ட ஒரு இது இருக்கு. அத அவர் எப்ப வேணா இந்த இது சொல்லுவாங்கல்ல, பிளாங்க் செக் மாதிரி அவர வந்து யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். சோ, ம். அதுக்கு தான் அந்த இடத்துல ஒரு செக்மேட் வைக்கிறார். அந்த மன்னிப்பு கடிதம் குடுத்தா சசிகலாவோட லீடர்ஷிப் அவுட். ஓகே. சரிங்களா? ம். அந்த இடத்துல அந்த ஒரு செக் வைக்கிறாரு. உள்ள வந்து அதுக்கப்புறம் தானே நீங்க யோசிக்கணும். என்ன குடுக்குறது? என்ன குடுக்க வேண்டாம்? நீங்க அவங்க கொஞ்சம் குடுக்கவே மாட்டாங்க. மன்னிப்பு கடிதம்ன்ற ஒரு ஆமா. வார்த்தைக்கே, பேச்சுக்கே வரமாட்டாங்கன்ற மாரி தான் தோணுது. இல்லையா? ஆமா. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டயே அவரு வந்து நெகோசியேஷன் ஓப்பன் பண்ணாம லெட்டர் சிக்னேச்சர் அப்படின்னு ஏன் ஓப்பன் பண்றாரு அப்படின்னா, அத அவங்க பண்ண மாட்டாங்கன்ட்டு இவர் நம்புறாரு. ஏன்னா இவரு ஒரு லீடரா இருக்கிறாரு நான் சொன்ன மாரி கடைசியில என்னென்ன ஆயுதம் அவருக்கு இருக்கோ, என்னென்ன அதிகாரம் இருக்கோ, ஒரு நல்ல தலைவன் வந்து அவ்வளத்தையும் பயன்படுத்திட்டு தான் வந்து அந்த லீடர்ஷிப் வந்து இறங்குவார். என்ன பொறுத்தவரைக்கும் 26 தேர்தல்ல தன்னோட லீடர்ஷிப்ல சந்திக்கணும்னு தான் எடப்பாடி அவர்கள் விரும்புறாரு. அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவர் போறாரு. நான் 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 வந்து என்ன சொல்றேன்னா, அவரு எடப்பாடி அவர்கள் திருப்பியும் அவருக்கு வந்து ஏகப்பட்ட சாதகமான விஷயங்கள் கிரவுண்ட்ல இருக்கு. அவரு வந்து சவுத்ல டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது எப்படிங்கிறத வந்து அவரு முதல்ல செய்யணும். அதுதான் அது முதல்ல பார்க்கணும். ஆமா, அதுதான் வந்து அதனால தானே இவ்ளோ பெரிய ஒரு மீட்டிங்கே நடந்திருக்கு. தென் தமிழகத்துல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கொங்குல நாங்க பார்த்துக்கிறோம். வட தமிழகத்துல கூட நம்ம வன்னியரோட ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிய சேர்த்துக்கலாம். இல்ல நமக்கே ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. தென் தமிழகத்துல ரொம்ப வீக்கா இருக்கே. கிட்டத்தட்ட 60லேருந்து 80 சீட்டு வரைக்கும் வருது. அந்த 60லேருந்து 80 சீட்டு ஜெயிச்சு தானே ஆவணும். ஜெயிக்காம நீங்க கட்சிய வலுப்படுத்த முடியாது. நீங்க அங்க வேற மாரி ப்ளே பண்ணணும். சவுத்ல எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னா, நீங்க இப்போ இப்ப என்ன உங்களுக்கு உங்க கிட்ட இருந்து வாக்குகள் எந்தெந்த அரசியல நோக்கி வெளியேறுதுன்னு பாருங்க. ம், உங்களுக்கு ஹிந்துத்துவ அரசியல் கொஞ்சம் வாக்கு வெளிய எடுத்துட்டு போகுது. அதே ம். மாதிரி சீமான் அவர்கள் வந்து இந்த வழக்கொல்லை, இந்த பொதுவான விஷயங்கள சொல்லி எடுத்துட்டு போறாரு. என்னதான் உங்களுக்கு உங்கள நோக்கி விமர்சனங்கள் வரும். இந்த மாரி அரசியல் நீங்க பேசுனீங்கன்னா. ஆனா நீங்க என்டிஏலயும் இல்லாம, இந்தியாலயும் இல்லாம வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம வந்து நடுநிலையான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதே பிளாட்ஃபார்ம்ல தான் சீமானும் இருக்காரு. அப்ப நீங்க சீமான் செய்யற அரசியல வந்து நீங்க சவுத்ல வந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். யாருக்கு எதிரா அப்டின்னா, நீங்க டிஎம்கேக்கு எதிரா நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். அது ம். நீங்க சீமான விட நீங்க பவர்ஃபுல்லா செய்ய முடியும்ல கிரவுண்ட்ல உங்களால. அதே ஆமா. மாரி சோசியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜிய நீங்க கையில எடுங்க. நீங்க இது இப்போ உங்க மேல என்ன குற்றச்சாட்டு, என்ன விமர்சனம் வருது? நீங்க வடக்க வன்னியர் கட்சியா மாறிட்டீங்க. மேற்க வந்து வெள்ளல கவுண்டர் கட்சியா மாறிட்டீங்கன்னு ஒரு விமர்சனத்த எடுத்து வைக்கிறாங்கல்ல. நீங்க கிரவுண்ட்ல வந்து உங்களோட கேண்டிடேட்ஸ வந்து வ வ பல சமுதாயங்கள்ல இருந்து போடுங்க. அப்படி போடுறதுனால என்ன அந்த அழுத்தம் உங்களுக்கு வருதுல்ல. அந்த அழுத்தத்த குடுக்குற இடத்துல நாம் தமிழர் கட்சியும், மத்த அரசியல் விமர்சகர்களும் இருக்காங்கல்ல. அத ஆமா. நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா போதுமே. உங்கள்ட்ட தான் கட்டமைப்பு இருக்குல்ல. உங்க 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 வாக்குகள நீங்க திருப்ப முடியும். ஒருத்தர ஜெயிக்க வைக்க முடியும் அந்த சமுதாயத்துலங்கிற ஒரு 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 வாய்ப்பு அட்லீஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ப்ராபபிலிட்டி உங்களுக்கு தானே இருக்கு. அதிமுகவுக்கு தானே இருக்கு. நீங்க நிச்சயமா. அந்த மாரி அந்த மாரி அரசியல எடுக்கணும் நீங்க. நீங்க திருப்பியும் வந்து அந்த அது வந்து கம்பேக் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜெயக்குமார வச்சு அ ரொம்ப கடினமால்ல பேசியிருக்காரு. "ரத்தத்தை உரிந்த ஓநாய்க்கள்" அப்படின்ற அளவுக்கு வந்து சசிகலாவையும், டிடிவியும், ஓபிஎஸ்ஸையும் பேசியிருக்கிறாரு. அவரு மாறுவார்ன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நான் சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்த செஞ்சா போதும். அதாவது யாராவது ஒரு ஆள் வெளிய போனவங்கள மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்து உள்ள சேர்த்துட்டு, இந்த இந்த பேச்சுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைங்க.
அப்ப அப்ப அதுக்கப்புறம் இந்த பேச்சே வராது. இத செஞ்சா சேர்த்து பாருப்பா அப்படின்ற மாரி ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க கிரவுண்ட்ல இறங்கி பண்ண வேண்டிய விஷயங்கள பாருங்க. எலக்ஷன நோக்கி உள்ள வேலைகள பார்க்கணும். ஆரம்பிக்கணும். நீங்க இந்த இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பேச்சு குடுத்துட்டு, அண்ணாமலை என்ன சொல்றாரு அதுக்கு பதிலடி குடுத்துட்டு, அந்த ம். மாரி வந்து டைம வேஸ்ட் பண்றத விட வந்து ஏன்னா அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா, என்டிஏ வெர்சஸ் இந்தியான்னு எடுத்துட்டு போறாங்க. நீங்க இந்தியா, இந்தியான்னு ஏன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, அவரு எடப்பாடி அவர்கள எதிர்க்கட்சி தலைவரா சொல்றதுக்கே அவருக்கு விருப்பம் இல்ல. அவரு மோடி அவர்கள நோக்கி போறாரு. ம். அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த அந்த மாதிரி இப்ப மக்களோட மைண்ட் செட் மாற மாற ஆரம்பிச்சுரும். அத நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. நீங்க நீங்க சட்டமன்ற தேர்தலுங்கிறத வந்து நீங்க அசர்ட் பண்ணணும். அப்ப நீங்க கிரவுண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 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 விஷயங்கள நீங்க விடக்கூடாது. ஏன் என்கவுண்டர் பண்ணீங்க? இப்ப அடுத்து ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. சரண்டர் ஆனவங்கள ஒருத்தர என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன மறைக்க பார்க்குறீங்க? இதெல்லாம் நீங்க ஷேக் பண்ண ஆரம்பிக்கணும் கிரவுண்ட. அத வந்து இறங்கி செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் எடப்பாடி அவர்கள்ட்ட. நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி அருண். ஏன்னா வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இந்த இன்டர்வியூ. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எடப்பாடி எப்படி அவரோட அரசியல வந்து திருத்தி அமைச்சு, அ ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடின்னு கொண்டு வராரான்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு அரசியல் வந்து ஸ்டாலின் வெர்சஸ் மோடி அப்படின்ற மாரி அவரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரேட்டிவ செட் பண்றாரு. அந்த நரேட்டிவ செட் பண்ணாம இருக்கிறது தான் வந்து நல்லது. நிச்சயமா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.